RSS காரர், கலைஞரின் நண்பர், பாஜகவையும் தாமரை சின்னத்தையும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்தவர் அவர்தான் இல கணேசன். குஜராத்தில் மோடியின் அரசியல் பயணமும் தமிழ்நாட்டில் இல கணேசனின் அரசியல் பயணமும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் அரங்கேறியவைதான். இல கணேசன் தமிழ்நாட்டில் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தபோது குஜராத்தில் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார் மோடி. அடுத்து இருவருமே மண்டல பொறுப்பாளர்கள் ஆனார்கள். ஆனால் காலம் மோடியின் அரசியலை வளர்த்த அளவுக்கு இல கணேசன் அரசியலை வளர்க்கவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. 1945ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் பிறந்தார் இல கணேசன். சிறு வயதிலேயே RSS பணியில் ஈர்ப்பு கொண்டு பணியாற்றிய இல கணேசனுக்கு 1970ஆம் ஆண்டு வருவாய் ஆய்வாளர் பணி கிடைத்தது. இளம் வயதிலேயே அரசு வேலை கிடைத்தாலும் RSS பணியே போதும் என்று அரசு பணியை உதறிவிட்டு RSS அமைப்பின் முழுநேர செயல்பாட்டாளராக இயங்க தொடங்கினார் இல கணேசன். திருமணமே செய்து கொள்ளாமல் RSS பணியில் முழு ஈடுபாட்டுடன் இருந்த இல கணேசன் இந்தியாவில் எமர்ஜென்சி அமலுக்கு வந்த போது ஒரு வருட காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த சமயமும் RSS-இல் தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து வந்தார் இல கணேசன். அப்போது அவர் எழுதிய பாடல்கள் RSS முகாம்களில் எதிரொலிக்க ஆரம்பித்தன. இது இல கணேசனுக்கு தனித்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. 1991ஆம் ஆண்டு தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்தார் இல கணேசன். அந்த சமயம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாஜகவில் இளைஞர்களை சேர்க்க பெரும் முயற்சிகளை எடுத்தார் இல கணேசன். பாஜகவையும் தாமரை சின்னத்தையும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க பெரும் பங்காற்றினார் இல கணேசன். பாஜகவின் தேசிய செயலாளர், தேசிய துணைத் தலைவர், மாநில தலைவர் பதவிகளில் இருந்த இல கணேசன் தமிழ்நாடு பாஜகவின் முகமாக அறியப்பட்டாலும் அவருக்கு தேர்தல் களம் கை கொடுக்கவே இல்லை. 2009ஆம் ஆண்டும் 2014ஆம் ஆண்டும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் இல கணேசன். அந்த சமயம் தென் சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட இல கணேசனுக்கு 2 தேர்தலுமே கை கொடுக்கவில்லை. 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல கணேசன். தமிழக பாஜகவிற்குள் வரும் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் நடைமுறை இல கணேசன் கொண்டு வந்தது. திமுக பாஜக கூட்டணி உறவின் போது கருணாநிதி நண்பராக அறியப்பட்டார் இல கணேசன். 2015ஆம் ஆண்டிலிருந்தே இல கணேசனுக்கு ஆளுநர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் அது 2021ஆம் ஆண்டுதான் நிறைவேறியது. 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் இல கணேசன். அதன் பிறகு நாகாலாந்து மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற இல கணேசன் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் தமிழக அரசியல் களம் குறித்து கருத்து தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அரசியல் நாகரீகம் உடையவர், அதிர்ந்து பேசாதவர். இப்படியான நல்ல குணங்கள் இல கணேசனுக்கு உண்டு. 80 வயதிலும் அரசியல் களத்தில் தொடர்ந்து இயங்கி வந்த இல கணேசன் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்தது பாஜகவில் மட்டுமல்ல, அவருடைய அரசியல் கள நண்பர்களிடமும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.